உலகத்தில் இன்று பெரிய அளவு பேசப்பட்டு வரும் போர் எது தெரியுமா? இது நாள் வரை இஸ்ரேல் ஹமாஸ் போரை பேசினார்கள். இன்று முதல் இஸ்ரேல் லெபனான் போரை பேசுகிறார்கள். லெபனான் என்ற நாடு போர் முழுமையாக இறங்கவில்லை. லெபனானில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்த போரில் குதித்துள்ளது. ஹிஸ்புல்லா என்ற இயக்கம். இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய போர். சரி, என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த போர்க்களமானது, அதாவது இஸ்ரேல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சுமார் 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு உள்ளே அமைந்திருப்பது பாலஸ்தீனம். இந்த கருப்பு கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இஸ்ரேலை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நாடு லெபனான், அதனுடைய தலைநகர் பெய்ரூத். சரி, லெபனானில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு இது. அங்கே இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வரும் காரணத்தினால் பொதுமக்கள் வீடுகளை விட்டுவிட்டு, அவர்களுடைய கடைகளை விட்டுவிட்டு கடற்கரையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இரவெல்லாம் கடற்கரையிலேயே படுத்து தூங்குகிறார்கள். கடற்கரையை நோக்கி வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. கடுமையான டிராஃபிக் கடற்கரையில். ஏன் அப்படின்னா, கட்டிடத்தில் இருந்தால் அந்த இடிபாடுகளில் சிக்கிவிட போகிறோம், இந்த குண்டு விழுந்தா. அதனால் கடற்கரையை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறார்கள். காலியான பெய்ரூத் வீதிகளை தற்பொழுது பார்த்து விடுவோம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் எத்தனை மாதங்களாக நடைபெற்று வருகிறது? 12 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. அதாவது 1 வருடம் நிறைவடைய போகிறது. காசாவில் உயிர் பலி எவ்வளவு இந்த 1 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குட்டி பகுதி இருக்கு பாருங்க, கருப்பு கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் காசா. இங்கே உயிர் பலி 41,600 பேர் இதுவரை மரணித்திருக்கிறார்கள், அதாவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலில். முதல்ல ஹமாஸ் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துனாங்கல்ல, அப்போ எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா, சுமார் 1150 பேர் இஸ்ரேலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சரி, தற்பொழுது இஸ்ரேலுடைய அண்டை நாடான லெபனானுக்கு வருவோம். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் போர். அதாவது லெபனான்னு சொல்கிறத விட ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு இருக்குது. ஆனால் லெபனான் முழுமையாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. லெபனானை பொறுத்தவரை உயிர் பலி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 750 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், குழந்தைகள், பெண்கள் உள்பட. இஸ்ரேலில் லெபனான், அதாவது ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 33 பேர் உயிரிழந்திருக்காங்க. லெபனான் மீது இஸ்ரேல் குண்டு வீசும் காட்சிகளை பார்த்து விடுவோம். நம்ம இந்தியாவோட ஒப்பிடும்போது இதெல்லாம் மிக 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 சிறிய பிரதேசங்க. இஸ்ரேல் ஆகட்டும், லெபனான் ஆகட்டும். லெபனானில் சுமார் 54 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். பாலைவன பூமியில் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வைத்திருக்கும் நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது இஸ்ரேல் தான். இந்த ஆயுதங்கள் எங்கே தயாரிக்கப்படுகிறது? இஸ்ரேல்லையும் தயாரிக்கப்படுகிறது, அமெரிக்காவிலும் தயாரிக்கப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய முதுகெலும்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. சரி, இஸ்ரேல் வசம் அணு ஆயுதம் இருக்கா? இது அணு ஆயுத போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் வசம் அணு ஆயுதம் இருப்பதாக நம்பப்படுகிறது. சுமார் 90 அணுகுண்டுகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஹிஸ்புல்லா அரசு, அதாவது இந்த லெபனான்லேருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு அரசா அல்லது ஆயுத குழுவா என்று கேட்டீங்களாயின் இது ஒரு ஆயுத குழு.
சாதாரண ஆயுத குழு கிடையாது, உலகின் சக்தி வாய்ந்த ஆயுத குழுக்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற வாரம் தான் இஸ்ரேல் லெபனானுக்குள்ள அதிரடியாக அங்க இருக்க பேஜர் எல்லாம் வெடிக்க வச்சாங்க, வாக்கி டாக்கி எல்லாம் வெடிக்க வச்சாங்க. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் இவருடைய மரணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? லெபனான்லையும் இஸ்ரேலை ஒரு மிகப்பெரிய சாதனை செய்ததை போல் பேச வைத்திருக்கிறது என்றால், இந்த நஸ்ரல்லா என்ற தலைவர் 32 ஆண்டு காலமாக ஹெஸ்புல்லா அமைப்பிற்கு தலைவராக இருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்து வருகிறார். ஹெஸ்புல்லா அமைப்பின் அடையாளமாக சாதாரணமாக இருந்த அமைப்பை மிகப்பெரிய ஆயுத குழுவாக கொண்டு வந்து விட்டதில் அவருக்கு மாபெரும் பங்கு என்று சொல்லப்படுகிறது. ஹெஸ்புல்லா அமைப்பிற்கு முதுகெலும்பாக ஈரான் செயல்படுகிறது, ஈரானோடு மிக நெருங்கிய தொடர்பு என்றும் சொல்லப்படுகிறது. பல அபார்ட்மெண்ட்டுகளை அடித்தார்கள், அதில் இவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அறிவிப்பும் வெளியானது. ஹெஸ்புல்லா அமைப்பும் அதை உறுதி செய்துள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். لأظهر يعني بداية حجم الاستهداف بشكل أول لربما الآلات الصغيرة، نتحدث عن جرافات. இப்போ இந்த போரால லெபனான்ல சுமார் 2 லட்சம் மக்கள் அகதிகளாக மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. போர் எப்பொழுது முடியும் என்று பல நாடுகள் இங்கே வந்து பஞ்சாயத்து பேசின, ஆனால் முடியும் வண்ணம் இல்லை. ஒரு அமைப்போட போர் முடியாமல் இப்போ அடுத்த அமைப்பிற்கும் போர் நீட்டித்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இஸ்ரேல் போரில் இருக்கிறது. மறைமுகமாக பல நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. போர்க்களம் சுருங்கும் என்று பார்த்தால் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. உலக மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.